الحمد لله الثناء لله الصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام صدق نبينا صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما يا مفهم سليمان فهمني يا معلم داود علمني أستغفر الله أستغفر الله أستغفر الله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு குறுகிய கால வாழ்க்கைய சந்தர்ப்பமாக அவகாசமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தனுப்பியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த வாழ்க்கையில ஆக பாக்கியமான ஒரு நியமத். இந்த வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில ஆக பாக்கியமான நியமத்து, ஆக பெருமதியான நியமத்து, அது மேலான தீன் மட்டும்தான். அந்த தீனை விட உலகத்துல பாக்கியமான எந்த நியமத்தும் இல்லை. உலகத்துல நாங்க எதெல்லாம் பாக்கியம் என்று சொல்றோமோ அதெல்லாம் பாக்கியம் இல்ல. ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பாக்கியம் என்று சொன்னாங்களோ அதுதான் பாக்கியம். உலகத்துல ஆக பெருமதியான நியமத் அது மேலான தீன் மட்டும்தான். தீனை விட பெருமதியான நியமத் உலகத்துல இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமதியான நியமத் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சார். படைச்சதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட தோற்றத்தை பார்த்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள படைச்ச விதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பா நான், இவ்வளவு அழகான படைப்பா நான் என்று அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு என்ன செஞ்சாங்க? ஒரு சுஜூத் செஞ்சாங்க. ஒரு சுஜூத் 4000 வருஷம் போச்சு. இப்ப எலும்பினாங்க. எலும்பிட்டு மறுபடியும் அவங்கள பார்த்தாங்க. இன்னும் அவங்களுக்கு ஆச்சரியம், இன்னும் அவங்களுக்கு ஆச்சரியம். மறுபடியும் இன்னொரு சுஜூத் செஞ்சாங்க. 4000 வருஷம் பெற்றுட்டு 8000 வருஷம் சுஜூத் செஞ்சாங்க. செஞ்சுட்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ என்னை இவ்வளவு பசுந்தாக படைச்சதுக்கு நான் நன்றி செலுத்திட்டேனா? இவ்வளவு பசுந்தாக நீ என்னை படைச்சதுக்கு நான் நன்றி செலுத்திட்டேனா? கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், ஏ ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாம், ஒரு கூட்டம் வருவாங்க. அந்த கூட்டத்துக்கு நபியாக முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு நபிமார்களுக்கு கடமையாக்கினது போல தொழுகைகளை கடமையாக்குவேன். அவங்க அந்த ஃபர்லான தொழுகையில ஒரு சுஜூத் செய்வாங்க. உங்களுடைய 8000 வருடத்துடைய சுஜூதும் அவர்களுடைய ஒரு சுஜூதுக்கு ஈடாக மாட்டாது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய ஒரு சுஜூத்
அவங்களுடைய 8000 வருஷ சுஜூதுக்கு அதுக்கு மேல நன்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவுக்கு பிரம்மாண்டமான பாக்கியமான தீன பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களே ஆக்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, நல்ல விளைங்கோங்க. தீன் இருக்கிறது தானே, தீன விளங்குறது கஷ்டம், வாழ்க்கையில கொண்டு வாரது ஆக லேசி. எப்படி தீன விளங்குறது இருக்குது, இது ஆக கஷ்டம், ஆனா வாழ்க்கையில கொண்டு வாரது ஆக லேசி. அதன் மூலம் இலியாஸ் இப்ராஹிம் சொல்லுவாங்க, வாழ்க்கையில தீன கொண்டு வர்றது எவ்வளவு லேஸ் என்று சொன்னா, பைஸ்கல் ஓட்டுறதை விட வாழ்க்கையில தீன கொண்டாடுறது லேசா. பைஸ்கலோட கஷ்டப்படணுமா? ஒரு தடவை 2 தடவை விழுந்தெலும்பினா ஒரு நாள் என்ன செஞ்சிடலாம், பைஸ்கலோட படிச்சிடலாம். கண்ணியமானவர்களே, மௌலானா இலியாஸ் இப்ராஹிம் சொல்றாங்க, பைஸ்கல் ஓட்டுறதை விட வாழ்க்கையில தீன கொண்டு வரது லேசி, ஆனா தீன விளங்குறது எவ்வளவு கஷ்டம், அது ஆக கஷ்டம். நல்ல விளங்கும் கண்ணியமானவர்களே, தீன் இருக்குதே அது விளங்கி ஏற்றுக்கொள்ற செய்தி அல்ல. ஏன நடைமுறைக்கு அது செட் ஆகுதா என்று பார்த்து பின்பற்ற செய்தி அல்ல. இல்ல எனக்கு சரி வரும், எனக்கு சரி வராது என்ற செய்தி தீன்ல இல்ல. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் தீன பின்பற்றினாங்க எப்படி என்று சொன்னா, கண்மூடித்தனமாக பின்பற்று. தீன் எப்படி பின்பற்றுது? கண்மூடித்தனமாக பின்பற்று. அது விளங்கினாலும் சரி, அது விளங்காட்டும் சரி, அது செட்டாவினாலும் சரி, செட்டாவட்டும் சரி, எங்கட முன்னுக்கு போறதுக்கு அது இடைஞ்சலாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் தீன் தான் பாக்கியம், அதை தான் நான் பின்பற்றுவேன் என்று பின்பற்றின கூட்டம் தான் அந்த சஹாபாக்களுடைய கூட்டம். இனிமலை தீன விளங்குறது இது ஆக கஷ்டம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யம்ஹகல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் சொல்றான், நாங்க வட்டிய அழிப்போம். எப்படி? நாங்க வட்டிய அழிப்போம், சதகா வளர்ப்போம். வட்டிய நாங்க அழிப்போம், சதகா வளர்ப்போம். இது வெளிரங்கத்துல பாக்குறது எப்படி இருக்குது? வட்டி வந்தா வர்றதா கூடுறதா குறைதா? நான் ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன், அவர்கிட்ட சொல்றேன், நீங்க எனக்கு மாசம் மாசம் 10,000 ரூபாய் தரணும், மாசம் மாசம் 10,000 ரூபாய் தரணும். கூடுதா குறைதா? கூடுதா குறைதா? சொல்லுங்களே. கூடுது. ஏன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், 10,000 ரூபாய் வருது, அப்ப கூடுது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நாங்க வட்டியை அழிப்போம், சதக்காவை நாங்க வளர்ப்போம். சரி, சதக்கா என்ன நடக்குது? சதக்கா எனக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்குது, நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், குறைஞ்சதா கூடுதா? குறையுது. ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நாங்க அதை வளர்ப்போம். கண்ணியமானவர்களே, வட்டியை அழிப்போம், சதக்கா வளர்ப்போம். இதுதான் தீன விளங்குறது கஷ்டம். எங்களுக்கு எந்த அளவு கஷ்டம் என்று சொன்னால், ஒரு தொழுகையை விட இந்த தொழில் எனக்கு பெருசு. இன்றைக்கு தொழுகையுடைய பொறுமதி விளங்குது இல்ல, ஆனால் தொழிலுடைய நஷ்டம் எனக்கு விளங்குது. தொழிலுடைய நஷ்டம் எனக்கு விளங்குது. எனக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க தான், எனக்கு கடையை மூடிட்டு நான் மஸ்ஜிதுக்கு வந்து அதை தொழுதுட்டு, அதை இதாலதான் எனக்கு வெற்றி, இதாலத்தான் எனக்கு கண்ணியம், இதாலத்தான் நிம்மதி இருக்குது என்பது விளங்குறது கஷ்டம். ஆனால் நான் கடையை மூடினா எனக்கு வர கஸ்டமர் 2 பேர் அந்த கடைக்கு போயிட்டுருவாங்களே, அது விளங்குறது லேசி. ஆனால் தீன விளங்குறது கஷ்டம். தீன விளங்குறது கஷ்டம். ஆனால் சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே, தீன விளங்கினாலும் சரி விளங்காட்டியும் சரி கண்மூடித்தனமாக பின்பற்றுவார்கள். துனியா இருக்கிறே, துனியாவை விளங்குறது லேசி, ஆனா அடைகிறது கஷ்டம். எப்படி? தீன விளங்குறது கஷ்டம், அடைகிறது லேசி. ஆனால் துனியாவை விளங்குறது லேசி, ஆனால் அடைவது கஷ்டம். துனியாவை என்ன விளங்கலாம்? நான் இங்க கடையை மூடாம நான் பாங்கு சொல்லுது, நான் கடையை மூடல, மாஷா அல்லாஹ் எனக்கு 5000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கிறப்பா, எனக்கு 5000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கிறப்பா, எனக்கு 1 லட்சம் ரூபாய் இருந்தா எனக்கு இந்த தேவைகள் எல்லாம் எனக்கு பூர்த்தி செய்யலாம்ப்பா, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சா எந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கலாம்ப்பா. ஆனா கண்ணியமானவர்களே, துனியாவை விளங்குறது லேசி, ஆனால் அடைகிறது ஆக கஷ்டப்பட்டு அடையணும். ஆனால் தீன விளங்குறது கஷ்டம், ஆனால் ஆக லேசாக அடையலாம்.
சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே தீன விளங்கித்தான் பின்பற்றணும் என்ற ஆட்கள் அல்ல. எந்த அளவுக்கு என்று சொன்னா கண்ணியமாலைய ஹயாத் சஹாபல் எழுதியிருக்கிறாங்க. ஹுரைம் இப்னு அவுஸ் பேர் என்ன? ஹுரைம் இப்னு அவுஸ். இவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு போற நேரம் பேட்டு வர்றாங்க, வாபஸாகி வர்ற நேரம் நபியிடத்துல போயிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபியிடத்துல போயிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த ஹுரைம் இப்னு அவுஸ். கண்ணியமானவர்களே இந்த அன்சாரி சஹாபி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. வரலாற்று எழுதுறாங்க இவருடைய இஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட பூர்த்தி அடைஞ்சதில்லை. இவட இஸ்லாம் இருக்கிறே இந்த சம்பவம் நடக்கிற நேரம் அவங்களோட இஸ்லாத்துக்கு வயசு ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு மாதம் கூட இல்லை கண்ணியமானவர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அது மட்டும்தான் உண்மை, மற்ற எல்லாம் போய், மற்ற எல்லாமே போய். அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொல்கிறார்களோ அது மட்டும்தான் உண்மை, மற்றது எல்லாம் போய். கண்ணியமானவர்களே சஹாபாக்களுடைய உள்ளத்துல இருந்த யக்கீன் இருக்கேதானே, உலகத்துல என்ன நிலைமைகள் உண்டாகினாலும் அந்த நிலைமைகளை உண்டாக்குபவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அவனால மட்டும்தான் உலகத்துல நிலைமைகளை உண்டாக்கலாம், நிலைமைகளை சீராக்கலாம், நிலைமைகளை சீரில்லாமல் செய்யலாம். அது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவனால மட்டும்தான் முடியும். கண்ணியமானவர்களே சஹாபாக்கள் கல்புலுக்கு இருந்த யக்கீன் அது. அல்லாஹ் அவன் தான் உலகத்துல கண்ணியத்தை தாரான், அல்லாஹ் அவன் தான் உலகத்துல கேவலத்தை தாரான், அல்லாஹ் அவன் தான் உலகத்துல நோயத்தாரான், அல்லாஹ் அவன் தான் உலகத்துல ஷிஃபாவை தாரான், அல்லாஹ் அவன் தான் சந்தோஷத்தை தாரான், அல்லாஹ் அவன் தான் கவலையை தருகின்றான். சஹாபாக்கள் கல்புலுக்கு இருந்த நம்பிக்கை உலகத்துல என்ன நிலைமைகள் உண்டாகினாலும் அந்த நிலைமைகளை உண்டாக்குபவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். கண்ணியமானவர்களே நான் முதலாவது எனக்கு இந்த யக்கீன் வரணும், எனக்கு என்ன நிலைமை உண்டாகினாலும் அந்த நிலைமையை உருவாக்கினவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வின் பக்கம் தான் நான் முன்னோக்கணும், அந்த அல்லாஹ்வின் பக்கம் தான் என்ற நிலைமைகள் நான் முன்னோக்கணும். மஹ்லூக்கோட தொடர்பாகிறது இல்ல, மஹ்லூக்கோட நான் தொடர்பாகிறது இல்ல, நான் தொடர்பாக வேண்டியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் காலிக், அவனோட மட்டும்தான் நான் தொடர்பாகணும். கண்ணியமானவர்களே சஹாபாக்கள் தொடர்பாகின இடம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். நபியோங்க யக்கீனை சீர்படுத்தினாங்க. கண்ணியமானவர்களே அந்த சீராக்கினதுடைய விளைவு என்னன்னு சொன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோட தொடர்பு உண்டாக்கினாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொல்றாங்களோ அத 100க்கு 100 அல்ல, 100க்கு 1000 வீதம் நம்புவார்கள். 100க்கு 100 வீதம் அல்ல, 100க்கு 1000 வீதம் நம்புவார்கள். சொன்னாங்க இந்த ஹுரைம் இப்னு அவுஸ் இருக்கிறாரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மாசமும் இல்ல தபூக்ல நபியோங்க ரிட்டர்ன் வார நேரம் போயிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. இப்ப ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு ஒரு இடத்துல தங்கினாங்க, இரவுல ஒரு இடத்துல தங்கினாங்க. தங்கி இந்த ஹிராவுடைய கோட்டையை வர்ணிச்சாங்க, ஹிராவுடைய கோட்டையை வர்ணிச்சாங்க. சொன்னாங்க இந்த ஹிராவுடைய கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளுவாங்க. அந்த வெற்றி கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அதனுடைய இளவரசி ஷீமா பின்து புகைலா, யாரு? ஷீமா பின்து புகைலா என்ற பெண்மணி கருப்பு முந்தாணி போட்டுக்கொண்டு கருப்பும் வெள்ளையும் கலந்த கோவேரி கழுதையில் வருவாள் என்று நபியோங்க ஹிராவுடைய கோட்டையும் அவளுடைய வர்ணனையும் சொல்றாங்க. இந்த சஹாபி எழுப்பினார். யாரு? யாரு? இந்த ஹுரைம் இருக்கிறாரே அன்சாரி சஹாபி எழுப்பி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் அப்படி அவ வந்தா அவளை நான் எடுத்துக்கொள்ளவா யா ரசூலல்லாஹ்? அவ அப்படி வந்தா அவளை நான் எடுத்துக்கொள்ளவா யா ரசூலல்லாஹ்? நபி அவங்க சொன்னாங்க தாராளமா நீ எடுத்துக்கோ, தாராளமா நீ எடுத்துக்கோ, அந்த ஷீமா அவ உனக்கு தான். கண்ணியமானவர்களே இந்த தபூக்குடைய நிகழ்வு முடியுது. ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தொட்டு பிரிகிறாங்க. அதுக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா খিলাফத்துக்கு வராங்க, அவங்களும் மௌத்தாகுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா খিলাফத்துக்கு வராங்க. அவங்களோட காலத்துல இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட பட அந்த ஹிராவுடைய கோட்டையை வெட்டி கொள்ளும், ஹிராவுடைய கோட்டையை வெட்டி கொள்றாங்க. இப்ப வெட்டி கொண்ட நேரம்
நபியோங்க எப்படி வர்ணிச்சாங்களோ அதே நிலைமையில அந்த ஷீமா பின்து புகைலா கருப்பு முந்தாணி போட்டுக்கொண்டு வெள்ளையும் கருப்பும் கலந்த கோவேரி கழுதையில வெளியே வாரா. உடனே அந்த சஹாபி யாரு இந்த குறைம் இருக்கிறாரு ஓடி போயிட்டு கையை பிடிச்சு கொண்டாரு. இப்ப எல்லாத்துக்கும் ஆச்சரியம், என்னடா திடீரெண்டு போயிட்டு பொம்பளை கையை பிடிச்சிட்டாரு. இப்ப காலிதின் வலிது கேட்டாங்க, என்னப்பா கனிமத்து பங்கு பிரிக்கப்படல, நீ போயிட்டு கையை பிடிச்சிட்டாய், என்ன செய்தி? சொன்னாங்க, இந்த ஷீமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தந்துட்டாங்க. காலிதின் வலிது ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இல்ல. கண்ணியமானவர்களே கேட்டாங்க, என்ன சொல்றாய்? இப்ப ஒரு தபூக்குடைய எல்லா செய்திகளையும் சொன்னார். சொன்ன கேட்டாங்க, சரி உனக்கு ஆதாரம் என்ன? உனக்கு நபியோங்க தந்தாங்க என்னதுக்கு சாட்சி என்ன? இவர் அன்சாரிகள்கிட்ட போனாரு. முஹம்மது பின் பஷீர், முஹம்மது பின் மஸ்லமா ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்தாரு. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவங்க தான் ரெண்டு சாட்சி. அவங்களுக்கு கேட்டாங்க, என்ன செய்தி? அவங்க நடந்த எல்லா செய்தியும் சொன்னாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, இது உனக்கு தான், இது நபியோ உனக்கு தந்துட்டாங்க. இப்ப கண்ணியமானவர்களே, அடிமை யாரு? ஹிரா நாட்டுடைய இளவரசு அடிமையாக எடுத்துக்கொண்டு இப்ப இவர் போறாரு. இப்ப இந்த இளவரசில நானாக்காரன் அப்துல் மசீஹ் இப்னு புகைலா, பேர் என்ன? அப்துல் மசீஹ் இப்னு புகைலா தங்கச்சி தேடி வாராரு. தங்கச்சி அடிமையா புடிபட்டுட்டா. தங்கச்சி அடிமையாக புடிபட்டுட்டா. தங்கச்சி தேடி வாராரு. வந்து பார்த்தா இந்த குரைம் அவஸ்தை இருக்கிறார். இப்ப கேட்டாரு, உன் அடிமையை நான் வாங்கி கொண்டேன், உன் அடிமைக்கு எவ்வளவு வேணும்? உன் அடிமைக்கு உனக்கு எவ்வளவு வேணும்? சொன்னாங்க, எனக்கு 10ல 100 தாண்டான். எனக்கு 10ல 100 தாண்டான். 10ல 100 எவ்வளவு? 10ல 100 1000 ரூபாய். எங்கட பாசல சொன்னா 1000 ரூபாய். 10ல 100 சொன்னால் 1000 ரூபாய். சொன்னாங்க 1000 ரூபாய் தான். உடனே சொன்னாரு, சரிதா 1000 ரூபாய் பிடிச்சுக்கொண்டு சொல்லி அடிமை எடுத்துட்டு போயிட்டார். இப்ப மற்ற அன்சாரி சாப்பிட நிற்கிறாங்களே, ஏன் இவர் சரியான எக்ஸ்பென்சிவான அடிமையை வச்சிருந்தாரு, இளவரசி அடிமையா வச்சிருந்தாரு. இப்ப கேட்டா, நீ எவ்வளவு கப்பா வித்தாய்? சொன்னா, நான் 10ல 100க்கு வித்தேன்ப்பா, 10ல 100க்கு வித்தேப்பா என்று பெருமையா வேற சொல்லிக் கொண்டாரு. சொன்னாங்க, ஏப்பா என்னப்பா நீ 10ல 100க்கு வித்தாய், நீ 100ல 1000 கேட்டிருந்தா தந்திருப்பாருப்பா, நீ 1 லட்சம் கேட்டா தந்திருப்பாருப்பா, நீ என்னடா 10ல 100 1000 ரூபாய்க்கு வித்து வந்திருக்கிறாய். அவரு சொன்னாரு, எனக்கு இந்த 10ல 100 விட நம்பர் ஒன்று தெரியாப்பா, எனக்கு இந்த 10ல 100 விட நம்பர் ஒன்று தெரியாவே அப்பா, எனக்கு 1000 தான் நம்பர் தெரியும், அதுக்கு மேல நம்பர் தெரிஞ்சு நான் வித்திருப்பேன்டாரு. கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வார என்று சொன்னா, சஹாபாக்கள் துனியாட விஷயத்துல ஆக 0. ஆனால் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எதையாச்சும் சொல்லிட்டாங்க சொன்னால் 1000% கல்புலுக்கு நம்பிக்கை, கல்புலுக்கு நம்பிக்கை 1000%. அவ கிடப்பாளா? உறுதியாக கிடப்பாள். கண்ணியமானவர்களே, நல்ல விளைங்கோங்க. இந்த ஹாலாத்து நிலைமைகள் உண்டாகினா மூமின்களுடைய நம்பிக்கை அது கூடிக்கொண்டே போகும். மூமின்களுடைய நம்பிக்கை அது கூடிக்கொண்டே போகும். நிலைமைகள், ஹாலாத்துகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் உண்டாகினால் மூமினுடைய நம்பிக்கை அது கூடிக்கொண்டே போகும். அதே முனாஃபிக்குடைய நம்பிக்கையாக இருந்தால் அது அப்படியே மாற்றமான பேச்சு பேசும், அது அப்படியே மாற்றமான பேச்சு பேசும். சொன்னாங்க, இந்த அகல் யுத்தம் இருக்குது, அகல் யுத்தம், அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, எல்லாம் அகல் தோண்டி கொண்டிருக்கிறாங்க, கந்தக தோண்டி கொண்டிருக்கிறாங்க. தோண்டி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கல்லொண்டு வருவது, அதை உடைக்கலாம், அதை உடைக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கிறாங்க, உடைக்கலாம். இப்ப கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லப்படுது, யா ரசூலல்லாஹ், ஒரு கல்லு வந்துட்டு அதை உடைக்கலாம். நல்ல விளையங்க கண்ணியமானவர்களே, சில விஷயங்கள் பழையவங்க தான் செய்யும், சில விஷயத்தை பழையவங்க தான் செய்யும். 1000 புதியவங்க இருந்தாலும் ஒரு பழையவருக்கு நிகராக மாட்டிச்சு. சொன்னாங்க, பழையவருக்கு செய்தி அனுப்பப்பட்டுச்சு. ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, இறங்கினாங்க, அந்த உடைக்கிற அந்த மிக்கஸ் எடுத்தாங்க, எடுத்து அடிச்சால் முதலாவது அடியில பெரும் ஒரு வெளிச்சம் வரும். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர்ண்டாங்க, சஹாபாக்கள் எல்லாரும் அல்லாஹு அக்பர்ண்டாங்க. மறுபடியும் இரண்டாவது அடி அடிச்சாங்க, மறுபடியும் பெரிய வெளிச்சம் கொண்டு வருவது, அல்லாஹு அக்பர்ண்டாங்க, முழு சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர்ண்டாங்க. மூணாவது அடி அடிச்சாங்க, மறுபடியும் அல்லாஹு அக்பர்ண்டாங்க, முழு சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர்ண்டாங்க. இப்ப எல்லாம் உடைச்சு முடிஞ்சாச்சு.
வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கு பின்னால சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு பேரு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த மிக்கசால உடைச்ச நேரத்துல பெரிய ஒரு வெளிச்சம் கொண்டு வந்துச்சு, அந்த வெளிச்சத்துடைய அர்த்தம் என்ன யா ரசூலல்லாஹ் கேட்டாங்க. அந்த வெளிச்சத்தை நீங்க கண்டீங்களா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மதீனா வாசிகள் எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பார்த்தோம் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, நான் முதலாவது அடிச்ச நேரத்துல எனக்கு இந்த ஹிராவுடைய கிஸ்ராவுடைய கோட்டைகள் காட்டப்பட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, நீங்க இந்த கோட்டைய உங்களோட உம்மத்து வெற்றி கொள்ளுவாங்க. நான் அல்லாஹு அக்பர் என்றேன். இரண்டாவது அடிச்சேன், வெளிச்சம் வந்துச்சு, எனக்கு ரோமாபுரியுடைய கோட்டைகள் காட்டப்பட்டுச்சு, இதை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் அல்லாஹு அக்பர் என்றேன். மூணாவது அடி அடிச்சேன், எனக்கு இந்த சன்ஆவுடைய கோட்டைகள் காட்டப்பட்டுச்சு, நீங்க இதை வெற்றி கொள்வீங்க என்றாங்க. நான் அல்லாஹு அக்பர் என்றேன். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், என்ன ஹாலாத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த முனாஃபிக்குகள் இருக்கிறான் தானே, அவங்க சொல்லிக் கொண்டாங்க, இவரை பாருங்களேப்பா, இவரை பாருங்களேப்பா, நாங்க இருக்கிற நிலைமை எங்களுக்கு தெரியுமா, நாங்க இருக்கிற நிலைமை தெரியுமா, நாங்க பயத்தில ஒன்றுக்கு ரெண்டு கூட போவாம இந்த குளிலுக்கு உட்கார்ந்து கொண்டு குழி தோண்டி கொண்டிருக்கிறோம். இவர் என்ன சொன்னால் ஹிரா கிடைக்கும் என்றாரு, சன்னா கிடைக்கும் என்றாரு, ரோமாபுரி கிடைக்கும் என்றாரு. கண்ணியமானவர்களே, முனாஃபிக்கின்களுடைய பேச்சு தான் நிலைமைகள் உண்டாகினால் அவங்க யோசிப்பாங்க, அவங்க தடமாறுவாங்க, சொல்லுவாங்க, எப்படி அப்பா தொழுகையால நடக்கும், தொழுகையில எங்க பரக்கத்து இருக்குது, கடை திறந்தா பரக்கத்து கிடைக்கும், தொழுகையில பரக்கத்து இருக்குதா? கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா ஷிஃபா கிடைக்குமா? அது எப்படி அப்பா, மருந்தெடுத்தா ஷிஃபா கிடைக்கும், சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி ஷிஃபா கிடைக்கும்? கண்ணியமானவர்களே, இது முனாஃபிக்கின்களுடைய பேச்சு. நிலைமைகள் உண்டாகினா அவங்க ஹாலாத்துகளை பேசுவாங்க. மூமின்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹாதா மா வஅதன அல்லாஹு ரப்புக் وصدق الله ورسوله هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم إلا إيمانا وتسليما. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய பேச்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தந்த வாக்குறுதி. அவங்களோட வாக்குறுதியில அவர்கள் உண்மை சொல்லிவிட்டார்கள். மூமின்களை பேச்சுன்னா வஸதகல்லாஹு வரஸூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உண்மை பேசிட்டாங்க. வமா ஜாதஹும் இல்லா ஈமான வ தஸ்லீமா, அவங்களுக்கு இந்த ஹாலாத் ஈமான கூட்டிச்சு. அவங்களுக்கு இந்த நிலைமை, இந்த பசியில, இந்த கஷ்டத்துல, இந்த பயத்துல, இந்த குழி தோண்டி கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க சன்னா கிடைக்கும் என்றாங்க, ஹிரா கிடைக்கும் என்றாங்க, மதாயின் கிடைக்கும் என்றாங்க. கண்ணியமானவர்களே, அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவங்க உண்மை சொல்லிட்டாங்க, அவங்களுடைய ஈமான் கூடிக்கொண்டே போகுது. கண்ணியமானவர்களே, மூமினுடைய ஈமான் இருக்குது, அது நிலைமைகள் உண்டாகினா அது கூடிக்கொண்டே போகும். கண்ணியமாலே, எங்கட ஈமான் எப்படி தெரியும் மாறணும்? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானம் போல எங்கட ஈமான் மாறணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானம் போல எங்கட ஈமான் மாறணும். அது எப்படி ஈமான்? கண்ணியமானவர்களே, ஒரு முஃமினுக்கு உதவி வந்தாலும் அவர் சந்தோஷப்பட மாட்டார், அவருக்கு பிரச்சனை வந்தாலும் அவர் தடமாற மாட்டார். எப்படி? முஃமினுக்கு உதவி வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டாரு, மூமினுக்கு சிக்கல் வந்தாலும் அவர் தடமாற மாட்டாரு. இது மூமினுடைய ஈமானுடைய தன்மை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்த சோதனை இருக்கு தானே, அவங்களுக்கு வந்த சோதனை அவங்களோட உடைமைகளுக்கு வந்த சோதனை அல்ல, அவங்களுக்கு வந்த சோதனை அவங்களோட சொத்துக்கு வந்த சோதனை அல்ல, அவங்களுக்கு வந்த சோதனை அவங்களோட குடும்பத்துக்கு வந்த சோதனை அல்ல, நேரடியாக உயிருக்குண்டான சோதனை. நாங்க சொல்லுவோம், எங்கட குடும்பத்தை வேணா எடுத்துக்கோங்கப்பா, எங்கட கூடு தான் எடுத்துக்கோங்கப்பா, எங்கட வாகனத்தை எடுத்துக்கோங்கப்பா, எங்களையே மட்டும் உசுரோடு விட்டுருங்க, எங்களையே மட்டும் உசுரோடு விட்டுருங்க. ஏன் உசுறு முக்கியம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த சோதனை நேரடியாக உசுருக்கு வந்த சோதனை. கண்ணியமானவர்களே, உசுருக்கு வந்த சோதனையில எந்த அளவுக்கு உசுறு போற கட்டம் என்று சொன்னால், அந்த மிஞ்சனி அந்த கருவிலிருந்து நெருப்புக்கு வீசப்பட்டு பேட்டு கொண்டிருக்கிறான். இருக்கிற இடத்திலிருந்து வந்த சோதனை அல்ல. கண்ணியமாலே,
உசுறு அழிக்கப்பட போகுது. அது எப்படி அழிக்கப்பட போகுது? அது பத்தி சாம்பலாக்கப்பட போகுது. நல்லா தெரியும், இந்த நெருப்புள்ளுக்க விழுந்தால் நான் நாசம்தான், நான் பத்தி கரிஞ்சி சாம்பல் ஆகிருவேன் தான் என்பது எல்லாரும் சொல்ற செய்தி. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்புக்கு வீசப்படுறாங்க. மலக்கு வந்து கேட்கிறாரு, நான் உங்களுக்கு உதவி செய்யவா? நான் உங்களுக்கு உதவி செய்யவா? கண்ணியமானவர்களே, மூமினுடைய ஈமானுடைய தன்மை, உதவி வந்தாலும் அவர் சந்தோஷப்பட மாட்டார். அவரு சந்தோஷப்பட மாட்டாரு. அவரு கண்ணியமானவர்களே மலக்க பார்த்தாரு. மலக்கும் ஒரு மக்லூக் தான், மலக்கும் அதுவும் ஒரு மக்லூக் தான். அங்கால நெருப்ப பார்த்தாரு, நெருப்பும் ஒரு மக்லூக் தான். இந்த ரெண்டு மக்லூக்குடைய சொந்தக்காரன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இந்த மலக்கும் தேவல்ல, இந்த நெருப்பாலை ஒன்றும் செய்யலாம். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். கண்ணியமானவர்களே, எங்கட பார்வையெல்லாம் எங்கட பிரச்சனையுடைய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பார்வையாக மாறும். என்ன பார்வை? அதெல்லாம் வெறுமன தோற்றம் தான். என்ற உலகத்துடைய பிரச்சனை அது ஒரு தோற்றம், என்ற கடன் அது ஒரு தோற்றம், என்ற நோய் அது ஒரு தோற்றம், என்ற எல்லாமே தோற்றம் தான். இந்த தோற்றத்துக்கு சொந்தக்காரன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அவன் நாடினால் இந்த நிலைமைகளை, இந்த தோற்றங்களை, இந்த தன்மைகளை நிமிட கணக்கில் எல்லாம் மாற்றிவிடுவார். கண்ணியமானவர்களே, பார்த்தாங்க, இதெல்லாம் வெறுமனே ஒரு தோற்றம் தான். மலக்கும் ஒரு தோற்றம் தான், நெருப்பும் ஒரு தோற்றம் தான். வீட்டுல சின்ன பிள்ளைங்க, நான் சின்ன பிள்ளை வீட்டுல சின்ன பிள்ளைல இருந்தா, இந்த முண்டசிரி போற பிள்ளையில இருந்தா இந்த நெருப்பு வரைய சொல்லுவாங்க. நெருப்பு தீயன்னு வரைய சொல்லுவாங்க. நெருப்பு வரைய சொன்னா அந்த பிள்ளைங்க நெருப்பெல்லாம் வரைஞ்சி நல்ல ஆரஞ்சு கலர், ரெட் கலர்ல நல்ல கலர் பண்ணி சைட்ல தீ, ஃபயர் என்று சொல்ல எல்லாம் எழுதி எங்கட கையில கொண்டு வந்து தருவது. அபு அபு இதா நெருப்பு வரைஞ்சிக்கிற அபு என்று கொண்டு வந்து தந்தா, நாங்க வேணுமெண்டா நடிக்கிறதுக்கு தொட்டு பார்த்து, ஓ சுடுது இல்லையா, நெருப்ப தொட்டு பார்த்துட்டு நாங்க சுடுது இல்லையா என்று கண்ணியமானவர்களே தொட்டு நடிச்சு காட்டுவோம். ஆனா எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கும், அது நெருப்ப தொட்டா சுடும் இல்லையா என்று நம்பிக்கை இருக்குமா? கண்ணியமானவர்களே, இந்த நம்பிக்கை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பிரம்மாண்டமான நெருப்பின் மீது இருந்த நம்பிக்கை. இந்த பிரம்மாண்டமான நெருப்பின் மீது இருந்த நம்பிக்கை எப்படி என்று சொன்னா, இந்த பேப்பர்ல நெருப்ப வரைஞ்சா எப்படி தோற்றத்தை பார்த்து பயப்படுற இல்லையோ, அவ்வளவு பெரிய நெருப்பை பார்த்து அவங்களுக்கு பயம் இல்ல. மலக்கு வந்திருக்கிறாரு, உதவி செய்ய போறாரு, எந்த தடமாத்தமும் இல்ல. சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஆனா இந்த வன்னி அபதி பிஹி, அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் நான் உங்களுக்கு உதவி செய்வோம். அடியான் என்னை பத்தி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் உதவி செய்வேன். உங்களுக்கு மலக்குட உதவியும் தேவையில்லையா, நெருப்புட உதவியும் தேவையில்லையா, நேரடியாக என்னுடைய உதவி தாரேன். யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய டைரக்டான ஆர்டர், ஏ நெருப்பே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாந்தமானதாக மாறிடு. கண்ணியமானவர்களே, அந்த உதவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான். பின்னுக்குள்ள எதிரிகள் எல்லாம் அடைவர் நெருப்புலுக்கு நல்லா இருக்கிறாரே, உள்ளுக்க போய் இழுத்துட்டு வருவோமே, யாருக்கும் முடியாது, யாருக்கும் நுழையலா. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பினார், நம்பினவருக்கு நம்பின மாதிரி உதவி செய்யப்படும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த பிராக்டிஸ். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த பிராக்டிஸ். இது உலகத்தில் அனைத்தும் தோற்றம் தான், உலகத்துல அனைத்துமே தோற்றம் தான். அல்லாஹ் தோற்றங்களை நாடிய நேரத்தில் மாற்றுவார். இன்றைக்கு நான் ஏழையா இருக்கிறேன், கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நினைச்சால் என்னுடைய ஏழ்மையை நிமிட கணக்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணக்காரனாக மாற்ற முடியும். அல்லாஹ் நாடினால் நான் பணக்காரனாக இருக்கிறேன், அல்லாஹ் நாடினால் நிமிட கணக்கில் என்னை ஏழையாக மாற்ற முடியும். அல்லாஹ் அது பெரிய செய்தி அல்ல. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நிலைமைகளை மாத்துறது அவனுக்கு பெரிய செய்தியே இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நிறைய சம்பவங்களை சொல்றான். எங்களுக்கு ஈமான அல்லாஹ் படிச்சு தாரான். ஏ அப்பா, நீங்க தொடர்புபட வேண்டிய இடம் அது நான்.
அது நான். நீங்க மக்லூக்கோட தொடர்பட தேவையில்ல, நீங்க காலிக் என்னோட தொடர்படுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டான், யா மூசா வமா தில்க பியமீனிக யா மூசா, ஏ மூசாவே உங்களோட வலது கையில் இருக்கிறே அது என்ன செய்தி, அது என்ன செய்தி? மாணவர்களே, அவங்க சும்மா அசாண்டு சொல்லிருந்தா விஷயம் முடிஞ்சிருக்கு. ஆனா எங்களையம்மா என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஷரல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன, நான் இப்ப கடை திறந்திருக்கிறேன், அதால தான் சம்பாதிக்க போறேன், அதால தான் வீடு கட்ட போறேன், அதால தான் நான் புள்ள வளர்க்க போறேன், அதால தான் வாகனம் வாங்க போறேன், இப்பதான் நான் படிக்கிறேன், இந்த படிச்சு பட்டம் எடுத்து அந்த சம்பாதிச்சு வீடு கட்ட போறேன், ஃபாரினுக்கு போறேன் என்று கண்ணியமானவர்களே, நாங்க ஷரல் செய்யற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இது அசாண்டு சொல்லி முடிக்காம قال هي عصاي اتوكل عليها واشبها على غنمي ولي فيها مآرب اخرى. அவங்க சொன்னாங்க இது இந்த அசா, இது இந்த அசா, அசா மட்டும் இல்ல, அத்தவக்கு அலைஹா வாஷுபிஹா அலா கனமி வலிய ஃபியா மாரிபு உக்ரா, நான் இதை வச்சு சாஞ்சு கொள்ளுவேன், என் ஆடுகளை மேய்ச்சி கொள்ளுவேன், அதே போல எனக்கு பாதுகாப்பாக வச்சு கொள்ளுவேன், வலிய ஃபியா மாரிபு உக்ரா, இதால இன்னும் நிறைய வேலைகளை செய்வேன். என்ன சொன்னாங்க, ஏண்ட இந்த அசா எனக்கு பாதுகாப்பு, எனக்கு உதவி. அப்படியா கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய ஈமான், ஒரு பர்சன் கூட அல்லாஹ் கீழே போறத விரும்ப மாட்டான், ஒரு பர்சன் கூட மக்லூக்கோட தொடர்பாகிறது அல்லாஹ் விரும்ப மாட்டான் சொன்னான். அப்படியா, இப்ப ஃபால்கிஹா அதுக்கு கீழே போடுங்கப்பா, நீங்க சொன்னீங்களே உங்களோட அசா இதால எல்லாம் செஞ்சு கொள்வேன், ஃபால்கிஹா கண்ணியமானவர்களே கீழே போடுறாங்க. இப்ப கீழே போட்டதுதான் தாமதம், அது நெலிஞ்சி வளைஞ்சி ஓடக்கூடிய பாம்பாக மாறிட்டு. கண்ணியமானவர்களே நல்ல விளையங்கோங்க, இந்த அனுபவம் அது பொய், நான் கண்ணால கண்டது அது பொய். கண்ணியமானவர்களே இந்த புத்தி ஏற்றுக்கொண்டது அது பொய், அல்லாஹ் நாடினது மட்டும்தான் நடக்கும். இந்த அனுபவம் பொய், நான் அனுபவத்தில் கண்டது அது பொய். கண்ணியமானவர்களே நான் கண்ணால கண்டது அது பொய், என் அனுபவத்தால என் புத்தில சில விஷயங்களை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அது பொய். அல்லாஹ்வுடைய முன்னுக்க, அல்லாஹ்வுடைய குதரத்துக்கு முன்னால எல்லாமே பொய், அல்லாஹ் நாடினது மட்டும்தான் நடக்கும். கண்ணியமானவர்களே என் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த அசா கீழே பேட்டு விழுந்தி அது பாம்பாக மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் தேவை, எவ்வளவு நேரம் தேவை? கண்ணியமானவர்களே ஒரு மரக்கட்ட உசுர் இல்லாதது அது கீழே விழுந்தி அது பாம்பாக மாறி பயம் காட்டிக் கொண்டிருக்கிறது, எவ்வளவு நேரம் போச்சு அந்த அசாவை அல்லாஹ் பாம்பாக மாற்றுவதற்கு? இப்ப கண்ணியமானவர்களே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம் என்ற நம்பிக்கை வந்துச்சு. முதலாவது பாதுகாப்பு என்ற நம்பிக்கை இருந்துச்சு, உதவி என்ற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப கண்ணியமானவர்களே கீழே போட்டால் பயம் என்ற நம்பிக்கை உருவாகிட்டு. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி பாதுகாப்பு என்ற சொன்ன நம்பிக்கையை பாம்பாக்கி எல்லாம் கலட்டிட்டார். ஏன் பாம்பன் சொன்னாங்க உதவி எனக்கு பாதுகாப்பு என்று சொன்னதை பார்த்தா இப்ப கீழே பாம்பாக விழுந்து பயம் காட்டி கொண்டிருக்கு. இப்ப கல்புழுக்க உதவியுடைய நம்பிக்கையும் பேட்டுட்டு பாதுகாப்புடைய நம்பிக்கையும் பேட்டுட்டு இப்ப கண்ணியமானவர்களே கீழே பார்த்தா பயத்துடைய நம்பிக்கை அது பாம்பாக நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதை புடிங்கப்பா, இப்ப அதை புடிங்கப்பா. கண்ணியமான தஃப்சீல் எழுதியிருக்கிறாங்க, அதை புடிங்க என்று சொன்னா பாம்புட வாளாலையும் இல்ல வயிற்றாலையும் இல்ல, அதுல வாயால புடிங்க. இப்ப அதுல வாயால புடிங்க. பாம்பண்டால எப்படி பிடிப்பாங்க? ஒரு தும்பு கட்டை எடுத்துக்கொண்டு தொங்கல் நின்று கொண்டு அங்கிட்டு உசி பார்ப்போம், ஆடி பார்ப்போம், அது அசைதா ஓடுதா கிட்ட வருதா. இந்த பக்கத்துல நிறைய பாம்புகள் இருக்கு. என்னமானது யாரும் வாயால பிடிக்க போறது இல்லை, பௌத்தால பிடிக்கிறதே பெரிய செய்தி, வாளால பிடிக்கிறதே ஆச்சரியமான செய்தி. இப்ப வாயால பிடிங்க. ஏன் வாயால பிடிக்க? உங்களோட பயத்துடைய நம்பிக்கையை நான் கழட்டணும், உங்களோட பயத்துடைய நம்பிக்கையை நான் கழட்டணும். இப்ப கண்ணியமானவர்களே வாயால பிடிக்கிறாங்க. சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா, அது எப்படி ஆரம்பத்துல அசாவாக இருந்துச்சோ அதே நிலைமைக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த அசாவை அசாவாக அல்லாஹ் மாத்தி காட்டினான். இப்ப பாம்பு அசாவாக மாறிட்டு சரி
அந்த புடிச்ச நிமிஷம் எவ்வளோ, அந்த பாம்பு அசாவாக மாற எடுத்த நேரம் எவ்வளோ. மாணவர்களே, ஏன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு நிலைமைகளை மாத்துறதுக்கு அவனுக்கு காலங்கள் தேவையில்ல, அவனுக்கு நேரங்கள் தேவையில்ல. எனக்குத்தான் பிரச்சனை பெருசப்பா, எனக்குத்தான் பிரச்சனை பெருசப்பா, நான் யோசிச்சாலும் என் பிரச்சனை முடியாதப்பா, நான் 60 வருஷம் திட்டம் தீட்டினாலும் என் பிரச்சனை முடியாதப்பா. வந்து சொன்னாங்க, யா மூசா, எங்களே மாட்டுட்டீங்க மூசா, இந்த பிரச்சனைக்கு முடிவு இல்ல. நாங்க நினைக்கிறோம், நாங்க சில பிரச்சனைக்கு பிளான் போடுறோம். 10 வருஷம் சம்பாதிச்சா, ஒரு 20 வருஷம் சம்பாதிச்சா, ஒரு 40 வருஷம் சம்பாதிச்சா நாங்க பிளான் போடுற. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் சொன்னாங்க, இன்னாலா முதரகூன், போறதுக்கு வழி இல்ல, இந்த பிரச்சனைக்கு முடிவண்டு இல்ல. மாணவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பூர்த்தியான ஈமான்தாரி, கொஞ்சம் கூட தடமாற்றம் இல்ல, கொஞ்சம் கூட தடமாற்றம் இல்ல. கண்ணியமானவர்களே, நபிமார்களுடைய செய்தி என்னன்னு சொன்னால், மக்லூக் எல்லாமே தோற்றம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எங்க படிச்சு கொடுத்த செய்தி இது? அங்க அசாலா படிச்சு கொடுத்த செய்தி. கடலுக்கு முன்னால போய் நிக்கிறாங்க, கூட்டம் வந்து சொன்னாங்க, இன்னாலா முதரகூன், எங்களே மாட்டுட்டீங்களே, இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையே. கண்ணியமானவர்களே, அவங்களோட வார்த்தை என்ன? அவங்களோட வார்த்தை என்ன? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். எங்கப்பா வழி இருக்குது? எங்க வழி இருக்கிறே? முன்னால கடல் இருக்கிறே, பின்னால படை இருக்கிறே. நாங்க பிரச்சனைகளை தலைய உடைச்சு யோசிச்சாலும், கண்ணியமானவர்களே, நான் எப்போ அல்லாவோட நெருங்குறனோ, அல்லாவோட தொடர்பாகிறனோ, அல்லாஹ் வழி கொண்டு வந்து தருவான். எங்கட புத்திக்கும் படாது, எங்கட புத்திக்கும் படாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அசாவால இந்த கடலுக்கு அடிங்கப்பா, அசாவால இந்த கடலுக்கு அடிங்கப்பா. இது புத்திக்கு படுற செய்தியா? அசாவால கடலுக்கு அடிங்கன்ற புத்திக்கப்பட்ட செய்தியா? நீங்க 5 நேரம் தொழுங்கப்பா, உங்களோட பிரச்சனை இல்லாமல் ஆகும் அப்பா. வித்தருடைய தொழுகை தொழுதுவாங்கப்பா, நீங்க கடன் இல்லாம மௌத்தாகுங்கப்பா. துஹாவுடைய தொழுகை தொழுதுவாங்கப்பா, உங்களுக்கு ரிஸ்க்ல பரக்கத் கிடைக்கும் அப்பா. தஹஜ்ஜுத்ல கேட்டு பாருங்கப்பா, அல்லாஹ் தருவான் என்று சொன்னா படுதா எங்களுக்கு? மாணவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆர்டர், அசாவால அடிங்க. அசாவால அவ்வளவுதான் உங்களோட வேலை, அசாவால அடிக்கிறது மட்டும்தான். மாணவர்களே, எங்களுக்கு பிரச்சனைக்கு முடிவு விளங்காது. ஆனா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பிரச்சனைகளுக்கு முடிவு அவன் கையில் இருக்கு. மாணவர்களே, அல்லாஹ்வுடைய ஆர்டர், நீங்க அசாவால கடலுக்கு அடிங்க. இது எப்படி அப்பா பிரச்சனைக்கு முடிவாக மாறும்? முன்னால கடல் இருக்கிறது, பின்னால படை இருக்கிறது. மாணவர்களே, நல்ல விளையங்கோங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் புத்திய போடக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகள்ல புத்திய போடக்கூடாது. 5 நேரம் தொழுங்க, அல்லாஹ் உலகத்தை லேசாக்குவான். வித்ரு தொழுங்க, அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கை தருவான். துஹா தொழுது பாருங்க, அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத் தருவான். கண்ணியமானவர்களே, யகீன் உண்டாகும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. பிரசிடென்ட் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வராங்க, வந்து கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? மாணவர்களே, நல்ல விளைங்கோங்க, நாங்க உழைப்புல முதலாவது படிக்க வேண்டிய பாடம், எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்க, மக்லூக் கிட்ட கேட்கிற இல்ல, மக்லூக் கிட்ட கையேந்திரது இல்ல. கண்ணியமானவர்களே, காலிக் அவனோட மட்டும்தான். சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே, அரசர்களுக்கு போயிட்டு தாவத் கொடுப்பாங்க. நாங்க ஏன் அனுப்பப்பட்டோம்னு சொன்னால், லினுக்ரிஜல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா ரப்பில் இபாத், அடியார்களை வணங்குவதை விட்டும் அடியார்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் அவனின் பக்கம் வணங்குவதற்காக வேண்டிதான் நாங்கள் வெளியாக்கப்பட்டோம். கண்ணியமானவர்களே, நாங்க தொடர்பட வேண்டிய இடம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். எனக்கு என்ன நிலைமை உண்டாகினாலும் நான் கேட்க வேண்டிய இடம் அல்லாஹ். சஹாபாக்களுக்கு ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது படிச்சு கொடுத்த பாடம், நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ஃபஇதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்கிறதாக இருந்தால் அல்லாஹ் கிட்ட மட்டும் கேளு. 13 வயசு புள்ளைக்கு நபியை உங்க படிச்சு கொடுக்கிற பாடம். கண்ணியமானவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, உனக்கு என்ன வேணும்? உஸ்மான் ரலியல்லாஹு கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அவர் சொல்றாரு,
எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும், உங்களுக்கு தரையிலுமா? கண்ணியமானவர்களே, அவங்க சொன்னாங்க அது எனக்கு தரையில. சரி, நீங்க நோய்வாய்ப்பட்டுக்கிறீங்க, நல்ல டாக்டர் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணவா? உங்களுக்கு நல்ல டாக்டர் உண்டு, உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணவா? கண்ணியமாலை பிரசிடென்ட் கேட்கிறாரு. அவங்க சொன்னாங்க அந்த டாக்டர் தான் எனக்கு நோயே தந்திருக்கிறான், அந்த டாக்டர் தான் எனக்கு நோயை தந்திருக்கிறான். சரி, மூணாவது கேட்டாங்க உங்களுக்கு நிறைய பொம்பளை புள்ளைகள் இருக்குது, பைத்துல் மாலால ஏதாச்சும் உதவித்தொகை ஏற்பாடு செய்யவா? கண்ணியமானவர்களே, எனக்கு நம்பிக்கை வரணும், அல்லாஹ் அவன் கிட்ட சேர்றதை கொண்டு மட்டும்தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிவிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி தந்தாங்களோ அதுலதான் எனக்கு வெற்றி இருக்கிறது. அவங்க சொன்னாங்க எனக்கு ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்திருக்கிறாங்க, எந்த வீட்டில மக்ரிப் பின்னால சூரத்துல் வாக்கியா ஓதப்படுமோ அந்த வீட்டுக்கு வறுமை வராது என்று நபி அவங்க படிச்சிருந்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பொம்பளை புள்ளைகள் எல்லாத்துக்கும் நான் சூரத்துல் வாக்கியாவை பாடமாய் கொடுத்திருக்கிறேன், என் வீட்டுக்கு வறுமை வராது. கண்ணியமானவர்களே, இதுதான் நம்பிக்கை, இதுதான் நம்பிக்கை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடிக்கிறாங்க, பிரச்சனை பிரச்சனையாகவே தான் இருக்குது. அல்லாஹ் பிரச்சனை உள்ளுக்கு இருந்தே அல்லாஹ் பிரச்சனைக்கு வழி திறந்தான். அந்த பிரச்சனை உள்ளுக்காலே நீங்க நல்லா நடங்க, அந்த பிரச்சனை உள்ளுக்காலே நீங்க நல்லா நடங்க. கண்ணியமானவர்களே, பிரச்சனை அல்லாஹ் பிரச்சனையாக வச்சு அல்லாஹ் அதுக்கு சொல்யூஷன் உண்டாக்குவான். அல்ல கண்ணியமானவர்களே, நாங்க முதலாவது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோட நெருங்கும். இந்த உழைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறது அல்லாஹ்வோட நெருங்கிறதுக்காக வேண்டி. அல்லாஹ் தீனண்ட அமானிதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட கையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா அரதனல் அமானத அலா ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்றான், நாங்க இந்த தீனண்ட அமானிதத்தை முதலாவது நாங்க போயிட்டு கேட்டோம், ஏ வானமே இந்த தீனண்ட அமானிதத்தை நீ சுமக்கிறியா? தீனண்ட அமானிதத்தை நீ சுமக்கிறியா? இரண்டாவது கேட்டோம், இந்த பூமி கிட்ட கேட்டோம், இந்த தீனண்ட அமானிதத்தை நீ சுமக்கிறியா? மூணாவது பேட்டு கேட்டோம், இந்த பிரம்மாண்டமான மலைகள்கிட்ட பேட்டு கேட்டோம், இந்த அமானிதத்தை நீ சுமக்கிறியா? கண்ணியமானவர்களே, அந்த மூணும் சொன்ன பதில் என்ன சொன்னா, فَأَبَيْنَ أَن يَحْمِلْنَهَا فَأَشْفَقْنَ مِنْهَا فَحَمَلَهَا الْإِنسَانُ. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், அவ்வளவு மறுத்துச்சு, வானங்கள் மறுத்தது, பூமிகள் மறுத்தது, மலைகள் மறுத்தது, எல்லாம் பயப்பட்டுச்சு. தஃசீர் எழுதுறாங்க, அது மட்டும் இந்த தீனண்ட அமானிதத்தை சுமந்திருந்தால் அவ்வளவு சுக்குநூறாக பெற்றிருக்கு. அவ்வளவு பாரமான அமானிதத்தை அல்லாஹ் சொல்றான், ஃபஹமலஹல் இன்சான், மனிதன் சுமந்து கொண்டான். சுமந்தது மட்டும் இல்லாம இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, அவன் அநியாயக்காரனாகவும் மடனாகவும் இருக்கின்றான். நல்ல விளையங்கோங்க, தீன் என்றது அமானிதம், தீன் என்றது அது அமானிதம். அமானிதத்துக்கு மோசடி செய்தால் தண்டனை வழங்கப்படும். அமானிதத்துக்கு மோசடி செஞ்சா தண்டனை வழங்கப்படும். கண்ணியமாளி, தபூக்குடைய சம்பவத்தை எடுத்து பாருங்க. 3 பேர் அல்லாஹ்வுடைய பாதையில போகல், 3 பேர் அல்லாஹ்வுடைய பாதையில போகல். என்னத்துக்கு போகல் என்று சொன்னால், எங்களே மாதிரி அதுக்கு ஆதாரம் இருக்குதா? 3 நாள் போகலுமா, 40 நாள் போகலுமா, 4 மாசம் போகலுமா என்ற ஆதாரம் செய்யல. கொஞ்சம் யோசிச்சாங்க என்னன்னு சொன்னா, நாளைக்கு போகும். இந்த காபின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா, முராரத் இப்னு ரபீ, இந்த ஹிலால் இப்னு உமையா, இந்த 3 பேரும் இந்த காபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சம்பவம் பூர்த்தியாக ஃபதாயில் அமல்ல வருது. கண்ணியமானவர்களே, அவங்க போவாமைக்கு யோசனை அல்ல, சொன்னாங்க நாளைக்கு போவோம். ஏன்? நல்ல ஒட்டகம் இருக்குது, சல்லி இருக்குது, நாளைக்கு நாங்க போவோம். இந்த நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் என்று முழு தபுக்கும் முடிஞ்சு நபியோங்களும் ரிட்டர்ன் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. கண்ணியமானவர்களே, என்ன தண்டனை? 10 நாள், 20 நாள், 30 நாள், 40 நாள் நபியும் நபியுடைய சஹாபாக்களும் அந்த 3 பேரோட எந்த பேச்சும் இல்லை. என்ன பாம்பா செஞ்ச? ஜினா செஞ்சா, கொலை செஞ்சா, இல்லாட்டி யார் சரி கொள்ளை அடிச்சா, என்ன பாவத்துக்கு நபியும் நபியுடைய சஹாபாக்களும் 10 நாள், 20 நாள், 30 நாள், 40வது நாள் செய்தி வருவது,
உங்களோட மனைவிமார்கள் ஒட்டும் நீங்க பிரியுங்க. கண்ணியமானவர்களே, அமானிதத்துக்கு மோசடி செய்தால் தண்டனை கிடைக்கும். இப்ப 50வது நாள் குர்ஆனுடைய ஆயத்திறங்குறே, அந்த 3 பேருடைய தௌபாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். என்னத்துக்கப்பா தௌபா? வேற என்ன பாவப்பா செஞ்ச? தௌபா செய்ய அல்லாஹ்வுடைய பாதையில போகாம வைக்கிறதுக்கு அது ஒரு பாவமா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பாவம்தான், ரசூலுடைய பார்வையில் அது பாவம்தான். அதனால தான் 50 நாள் சஹீஹான ரிவாயத், பேச்சில்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில ஏலும் ஆனா போகல, அல்லாஹ் தண்டனை தருவான், இல்ல சந்தேகம் இல்லை. கண்ணியமானவர்களே, அடுத்த பக்கம் தான் இந்த ஹாத்திம் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு தஆலா, பத்ர் சஹாபி. ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்துல நபி அவங்க எல்லா பிளேனையும் மறைச்சு வச்சிருந்தார், யாருக்கும் சொல்லல. கண்ணியமானவர்களே, இந்த ஹாத்திம் என்ன செஞ்சிட்டாரு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, லெட்டர் ஒன்று எழுதி மக்காக்கு அனுப்பி வச்சிட்டாரு. அவருடைய குடும்பத்துக்கு நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க, நபி அவங்க படையெடுத்துட்டு வர போறாங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, இந்த அலி ரலியல்லாஹு தஆலா மிக்தாத் ரலியல்லாஹு 2 பேரும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போங்க, ஒரு பெண்மணி இருப்பா, அவகிட்ட ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது, அந்த லெட்டரை எடுத்துட்டு வாங்க. கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் வேகமா குதிரை எடுத்துட்டு போறாங்க. நபி அவங்க எந்த இடத்தை சொன்னாங்களோ அதே இடத்துல அந்த பெண்மணி இருக்கிறா. இப்ப அவட உடைமைகள் எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து சாமான் எடுத்து பார்த்து செக் பண்ணி பார்த்தாங்க, லெட்டர் இல்ல, லெட்டர் இல்ல. இப்ப மிக்தாத் ரலியல்லாஹு யோசனை, அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல மாட்டாங்க, இவகிட்ட தான் லெட்டர் இருக்குது, நான் இவட உடுப்பெல்லாம் கலட்டி நான் செக் பண்ண போறேன். உடனே அந்த பொம்பளை பயந்துட்டா, இவரு சொன்னா செய்யற ஆள்மாய் தான் இருக்கிறேன். உடனே என்ன செஞ்சா, அவட கொண்டே கலட்டினா, லெட்டரை வெளியே எடுத்தா, கையில கொடுத்தா, இதாங்க லெட்டர். கண்ணியமானவர்களே, லெட்டரை கொண்டு போயிட்டு நபியிடத்துல கொடுத்தா, அதை திறந்து பார்த்தா யார் எழுதியிருக்கிறா? ஹாத்திம் நபி பல்தா எழுதியிருக்கிறாரு, மக்களை அவர குடும்பத்துக்கு. உடனே கூப்பிட்டாங்க, ஹாத்திமை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏ ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா, என்னப்பா நாங்க மறைச்சு வச்ச செய்தியை நீங்க சொல்லிருக்கிறீங்க? கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு பாவம் தெரியுமா? எவ்வளவு பெரிய அமானிதத்துக்கு மோசடி தெரியுமா? கண்ணியமாலே, நபியுடைய ரகசியம், நபியவங்க பாதுகாத்த நபியுடைய ரகசியத்தை இவரை எழுதி அனுப்பிக்கிறார் மக்காக்கு. கேட்டாங்க, என்னப்பா இது? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களை மாற்றிவிட்டது என்ற செய்தி நோக்கம் அல்ல, என் குடும்பம் மக்கள் இருக்கிறாங்க, என் குடும்பத்துக்கு நான் லெட்டர் அனுப்பினேன், அவங்கள பாதுகாப்பா இருக்க சொல்லி. கிட்ட இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் எழுதுறாங்க, கண்ணெல்லாம் சுத்துதான், அப்படியே கண்ணெல்லாம் சுத்துது. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவனை விடுங்க, அவன் களத்தை நான் விட்டுற, யா ரசூலல்லாஹ். கண்ணியமாலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்தாங்க உமரே, ஏ உமரே, அவர் யாரு தெரியுமா? அவர் பத்ர் சஹாபி அப்பா, அவரு பத்ர் சஹாபி. அல்லாஹ் அவருடைய முன் பின் பாவங்கள் அனைத்தை மன்னித்து விட்டான். பத்ரியங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நீங்க வேண்டியதை செய்யுங்க, நான் உங்களோட பாவத்தை மன்னிப்பேன். என்ன அமல் கண்ணியமானவர்களே, என்ன அமல்! அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகினது அவங்களோட முழு பாவத்துக்கும் மன்னிப்பு. கண்ணியமானவர்களே, இங்க அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகல, தண்டனை 50 நாள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த தொடர்பும் இல்ல. கண்ணியமானவர்களே, அதே தபூக்குடைய சந்தர்ப்பத்தில் தான், தபூக்கிலாட குஸ்தந்தூனியாவா இருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த படையில் இருக்கிறாங்க. ஒரு இளம் சஹாபி என்ன செஞ்சாங்க, அந்த படையை ஒட்டா சுட்டு கொண்டு உள்ளுக போனாங்க. படைய ஒட்டா சுட்டு கொண்டு உள்ளுக போயிட்டு வெட்டி கொண்டு போறாங்க. இங்க எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, வலா துல்கு ஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களோட கைகளை நீங்களே அழிவுல போட்டுக்கொள்ள வானமண்டி அல்லாஹ் சொல்றான். இவர் என்ன சொன்னா, வெட்டி கொண்டு உள்ளுக போயிட்டு கொண்டு இருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு தட்டி சொன்னாங்க, இது இப்படி இந்த செய்தி இல்லை, இந்த ஆயத்து, இந்த ஆயத்துக்கு நீங்க பிழையான விளக்கம் கொடுக்குறீங்க. இந்த ஆயத்துடைய உண்மையான கருத்து என்னன்னு சொன்னால், இந்த தபுக்கு பின்னால எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் யுத்தத்திலிருந்து ஓஃப் கிடைச்சிச்சு, யுத்தத்திலிருந்து எங்களுக்கு நிறைய ஓஃப் கிடைச்சிச்சு, நிறைய கனிமத்தும் எங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்ப கிடைச்சதுக்கு பின்னால அன்சாரிகளை நாங்கெல்லாம் மஷூரா பண்ணி கொண்டோம். இவ்வளவு காலம் நபியோட நாங்க ஈடுபட்டு யுத்தத்துல போயிட்டு எங்களோட தோட்டம் எல்லாம் ஹராப் ஆகிட்டு, நாசமாகி போயிட்டு, எங்களோட வயல்கள் எல்லாம் நாசமாகிட்டு, இப்ப நாங்க கொஞ்சம் நபியோங்களோட வெளியாகாம மக்காமி அமல்ல மட்டும் இருப்போம். வெளியாகவான் குரூஜ் இல்ல, மக்காமி அமல்ல மட்டும்
மதீனால இருந்து கொண்டு வேலை செய்வோம், வெளியாக வானம். ஒரு 6 மாசத்துக்கு நாங்க இப்படி செய்வோம், 6 மாசத்துக்கு நாங்க இப்படி செய்வோம் என்று சொன்னதுதான் தாமதம். அங்கிட்டு குர்ஆன் ஆயத் இறங்குது, லா துல்கு ஐதீக்கும் இல தஹ்லுகா, உங்களோட கைகளை நீங்களே அழிவுல போட்டுக் கொள்ளவானம். கண்ணியமானவர்களே, என்ன தவறா சொல்லிட்டாங்கப்பா, மக்காமில் இருப்போம் குருஜ் வானம், அல்லாஹ் சொல்றான் இது அழிவு. அதுல கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில எனக்கு போக ஏலும், ஆனா நான் போகல என்றால் என் வாழ்க்கையில தண்டனை கிடைக்கிறதுக்கு நான் இடமா மாறிடும். அதான் கண்ணியமானே, சஹாபாக்கள் போட்டி போட்டு செலவழிச்ச இடம், போட்டி போட்டு செலவழிச்ச இடம் தான் அல்லாஹ்வுடைய பாதையில. கண்ணியமானவர்களே, ஒரு நாள் தபூக்குடைய சந்தர்ப்பம், தபூக் எடுத்து வாசிங்க, தபூக்குடைய சம்பவத்தை எடுத்து வாசிங்க, எவ்வளவு அழகான சம்பவம். கண்ணியமானே, தபூக்குடைய சந்தர்ப்பம் 3 பிரிவுகளாக பிரியுது. கண்ணியமானே, அதை இப்ப பேச நேரம் இல்ல. ஆனால் தபூக்கு கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் செலவழிச்ச விதம் இருக்கு தானே, சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான செலவினம். உமர் ரலியல்லாஹு யோசிச்சாங்க, இன்றைக்கு எப்படியாச்சு அபூபக்கர் ரலியல்லாஹு மிஞ்சோன், கொஞ்சம் நிறைய சல்லி இருந்துச்சு, வீட்டுக்கு போனாரு, சொத்தை சரியா 2ஆ பிரிச்சாரு, சொத்துல அரவாசி எடுத்துட்டு வராரு, சந்தோஷம் எடுத்துட்டு வராரு. நான் இன்றைக்கு அபூபக்கரை மிஞ்ச போறேன், நான் இன்றைக்கு அபூபக்கரை மிஞ்ச போறேன். கண்ணியமானவர்களே, நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோன்னே கேட்டாங்க, ஏ உமரே, எவ்வளவு கொண்டு வந்தீங்க என்ற கேள்வி அல்ல, எவ்வளவு விட்டுட்டு வந்தீங்க. சொன்னாங்க, யார சொல்லலாம், அரவாசி விட்டுட்டு வந்திருக்கிறேன் யார சொல்லலாம். இதே போல அரவாசி விட்டுட்டு வந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் போல சாமனத்தோட வராங்க. இப்ப உமர் சந்தோஷம், அடே நான் இன்றைக்கு வெத்திட்டு, நான் இன்றைக்கு வெத்த போறேன், கொஞ்சம் போல சாமனத்தோட வராரு. கண்ணியமான நல்ல விளையங்கோங்க, இந்த உம்மத்தில் அபூபக்கரை யாராலும் மிஞ்ச முடியாது. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரிவாயத்துல வருவது, இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய முந்திருக்கிறார் தெரியுமா. இந்த உமருடைய குடும்பம் அவ்வளவு பேருடைய அமல ஒன்று சேர்த்தாலும் இந்த அபூபக்கருடைய ஒரு பகல் ஒரு இரவுக்கு ஈடாக மாட்டாது. அவ்வளவு பெரிய ஆளவர். கொஞ்சம் போல எடுத்துட்டு வராரு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, ஏப்பா என்னத்தை வீட்டுல விட்டுட்டு வந்தீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வீட்டுல அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மட்டும் தான் விட்டு வந்திருக்கிறேன். ஒன்றுமில்ல, வீட்டுல ஒன்றுமில்ல, அவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதே யுத்தத்துல தான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முழு சொத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த உம்மத்தில் முழு சொத்தையும் 2 தடவை சதகா செய்த மனிதர் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, இதே யுத்தத்துல தான் இருக்கிறவங்க மட்டுமல்ல, இல்லாத இந்த அபு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு கால் ஊனம், ஆனா நபியவங்க தபுக்கு தஷ்கீல் செய்யறாங்க, குடுக்க ஒன்றும் இல்ல. யோசிச்சாரு ஒன்றும் படுவதில்ல. ஒரு யஹூதி கிட்ட போனாரு, சொன்னாரு, இந்த தோட்டத்துக்கு எல்லாத்துக்கும் நான் தண்ணி ஊத்துறேன், எனக்கு 2 வசல் எனக்கு ஈச்சப்பழம் தாரியா. 2 சா, ஒரு சான்னு சொன்னா 2 கிலோ 400 கிராம், கிட்டத்தட்ட 5 கிலோ ஈச்சப்பழம் நான் முழுசா தண்ணி ஊத்த எனக்கு தாரியா. கண்ணியவளை, கால் ஊனமான சஹாபி, ஆனால் அல்லோட பாதல செலவழிக்கணும் என்று கல்புல இருக்கிறே. என்ன செஞ்சாரு, இரவுல இடுப்புல கவுத்த கெட்டினாரு, கால் ஊனம், இழுத்து அந்த கிணத்துல தண்ணீர் வச்சு முழுசா தோட்டத்துக்கு ஊத்திட்டு விடிய காட்டிலும் 5 கிலோ ஈச்சப்பழத்தை எடுத்துக்கொண்டு 2.5 கிலோ வீட்டுல 3 நாளா தின்னொண்டும் இல்ல, 2.5 கிலோ ஈச்சப்பழத்தை வீட்டுக்கு கொடுத்தாரு. 2.5 கிலோ நபிட்டு எடுத்துட்டு வந்து சொல்றாரு, யார சொல்லலாம், ஒன்றும் இல்ல யாரு சொல்லத்தாரு, ஒன்றும் இல்ல யாரு சொல்லலாம். இரவு இந்த வேலை தான் செஞ்சேன், இரவு முழுக்க இந்த வேலை தான் செஞ்சேன், யாரும் சொல்லலாம். இந்தாங்க கொஞ்சம் போல ஈச்சப்பழம் 2 கிலோ நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த ஈச்சப்பழத்தை எடுத்து அந்த கனிமத்துடைய பொருளை மேலால கொண்டு போய் வச்சாங்க. கண்ணியமானே, சஹாபாக்கள் உள்ளத்துல இருந்தது. அத கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி செலவழிக்கணும், கல்புலுக்கு வரணும். தீனை விட பெருமதியான நியமத் இல்ல, தீனை விட பாக்கியமான நியமத் இல்ல, தீனை விட பெருமதியான நியமத் இல்ல. இந்த சொத்து அனைத்தும் தீனுக்காக வேண்டிதான் செலவழிக்கப்பட வேண்டும். என்ற காலம், என்ற நேரம், என்ற உடம்பு, என்ற குடும்பம் முழுக்க அந்த சஹாபாக்களுடைய சிந்தனையில் வர வேண்டும். நான் சொல்லிட்டேன் கண்ணியமானவர்களே, தீன் யோசிச்சு சரியா பிழையா செட்டாவுமா நடக்குமா என்று பார்க்க வானம். சஹாபாக்கள் கண்மூடித்தனமாக நம்பினாங்க. அல்லாஹ் அந்த சஹாபாக்களை உலக மக்களுக்கு உதாரணமாக எல்லாம் மாற்றினான்.
தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். நான் செலவழிக்க தயார். நான் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி என்ற செல்வத்தை நான் அழிக்க தயார். ஒரு 2 மாசத்துல நான் பொருளுக்கு ரெடி. நான் வெளிநாட்டுக்கு தயார். என்ற சொத்தை நான் செலவழிக்கிறேன் அல்லாஹ்வுக்கு. என்ற சொத்து எனக்கு பெருசு இல்ல. சஹாபாக்கள் செலவழிச்ச மாதிரி நானும் என்னால முடிஞ்சதை செலவழிக்கிறேன். தஃபக்குர் செஞ்சிருப்பீங்க, ஜமாத்திகள் ரெடியாக இருக்கும். எலும்புங்க இன்ஷாஅல்லாஹ். தாய்லாந்தை தஸ்கீல் பண்ணிருக்கிறாங்க, மலேசியா தஸ்கீல் பண்ணிருக்கிறாங்க. எலும்புங்க 2 மாசம் பழையவங்களை தஸ்கீல் பண்ணிருக்கிறாங்க. எலும்புங்க இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு எலும்பக்கூடிய அனைவரையும் கபூல் செய்வானாக. பொறுத்த அனைத்து நிலைமைகளையும் சீராக்குவானாக. சந்ததியில் ஆபீஸ்கள் ஆலிம்களை தாய்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு உண்டாக்குவானாக. அல்லாஹ் உலக நாடுகளுக்கு அனுப்பி அல்லாஹ் வேலையை வாங்குவானாக. எலும்புங்க இன்ஷாஅல்லாஹ். எலும்புங்க.